மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 1B குரூப் 1C சர்வீசஸ் 2024 கேட்டது. Z = x² எனும்போது x மற்றும் y இன் மதிப்புகள் 10% அதிகரிக்கிறது எனில் z இன் மதிப்பில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு புரிஞ்சுக்குவோம். முதல்ல எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ இசட்டுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அப்புறம் எக்ஸ் ஒய்யில் 10% அதிகரிக்குது, அப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள சதவீதத்தில் என்ன வித்தியாசம்? சதவீதத்தில் வித்தியாசம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம x = 10, y = 10ன்னு வச்சுப்போம். இப்போ இசட்டில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 10 × 10 / 10ன்னு வருங்களா? அப்போ 10க்கு 10 அடிச்சிடலாம். z = 10ன்னு வந்துடும். இது ஒரு வேல்யூ. ரெண்டாவது 10% அதிகரிக்குது. ஏற்கனவே 10ன்னு எடுத்தோம். 10ல் 10% வந்து 1. அப்போ x = 11, y = 11ன்னு போடுவோம். z = 11 × 11 / 11 அடிச்சிருவோம். 11 கிடைக்கிது. ஏற்கனவே 10 கிடச்சிது, இப்போ 11 கிடச்சிருக்கு. எவ்வளோ வித்தியாசம்னா 1ன்னு சொல்லிடுவோம். ஆனால் சதவீதத்தில் வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 10ல் 1ங்கிறது எத்தனை சதவீதம் அடிச்சோம்னா 10%. அதான் ஆன்சர் B, 10%.